ஹாய் மக்களே, இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ரொம்ப பரபரப்பா விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக் எப்படியோ கோவில் ஏலத்துல எடுத்த புடவைய ரேவதிக்கு கொண்டு போய் கொடுத்துறாங்க. ரேவதியும் அதை ரொம்பவே சந்தோஷமா வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க முகத்திலேயே தெரியுது அந்த புன்னகையோட வாங்கினது. இதை பார்த்து சாம்பீஸ்வரிக்கும் சந்திராவுக்குமே ரொம்ப வயிறுலாம் கப கப கபன்னு எரியுது. என்னடா இவன் நம்ம மருதுதானே அந்த புடவையை வாங்கி ரேவதிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுற, கடைசியில பார்த்தா இந்த கார்த்திக்கே வாங்கி கொடுத்துட்டானேட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. கடைசி கோயில காமிக்கிறாங்க. கோயில்ல ராஜா சேதுபதி, கார்த்திக், ஊர் தலைவர்கள், முத்துவேல், சிவனாண்டி இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில ராஜா சேதுபதி அவர்கள் சாமிக்கு விலை உயர்ந்த தாலியை ஒண்ண கொடுக்குறாங்க. ஆமா, அந்த தாலி பாத்தீங்கன்னா எப்பவும் வைரம் அந்த மாதிரி இதுல செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. அதை பார்த்ததுமே ஊர் மக்களுக்கு எல்லாருமே அதை பாரா இவங்க சாமிக்கு இவ்வளவு விலை உயர்ந்த தாலியை கொடுக்குறான்னு இந்த முத்துவேலுக்கும் சிவனாளிக்கும், டே மவனே என்னடா இவன் விலை உயர்ந்த தாலி எப்படிடா இந்த அம்மனுக்கு கொடுக்க போய் அவனுக்கு மனசு வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், அதுக்கு முத்துவேல் சொல்றாங்க, சித்துப்பு கொஞ்சம் அமைதியாரி, எல்லாரும் நம்மளதான் பாப்பாங்க, நீ அமைதியாரு, நம்ம எல்லாத்தையும் நம்ம அப்புறமாட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இல்ல மவனி, இருந்தாலும் இவ்வளவு விலை உயர்ந்த தலைய அம்மனுக்கு கொடுக்கறதுக்கு உங்க மனசு வரணுமே, நான் இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்டான்னு சொல்லவும், அப்போ ராஜசேதுபதி அவர்கள் இந்த தாலியை அம்மனுக்கு செலுத்துங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும், அதே சமயம் அதே தேதியில என்னுடைய பேரனுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஊர்ல எல்லாம் ஒரு ஆச்சரியத்துல இருக்காங்க. என்னய்யா சொல்றீங்க? ஆமா, இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்குதுல்ல, இதே சமயத்துல என் பேரனுக்கும் நாங்க கல்யாணம் பண்ணலான்னு நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கோம். அதே மாதிரி என் பேரனுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு எல்லாருமே அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்படியே நல்லபடியா நடக்கும். நீங்க நல்லபடியா கோவில் கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியா நடத்துவீங்க, அதே மாதிரி உங்க பேரனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் ஊர் தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவேல சிவனாடியும் சந்திரா கிட்ட போய் போட்டு கொடுத்துறாங்க. இந்த பாருமா, இந்த பாரு மருமகளே, இந்த மாதிரி அவன் ராஜா சேதுபதி விலை உயர்ந்த தாலியா அம்மனுக்கு செலுத்துங்கன்னு சொல்லி கொடுத்துட்டான். அதை பார்த்ததுமே எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, அவன் எப்படி அதை கொடுத்த மனச. சித்தப்பு கவனிடி, இந்த பாரு சந்திரா, இந்த மாதிரி அவரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிற டைம்ல கார்த்திக்கும் கல்யாணம் பண்றோம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க கொஞ்சம் உஷாராவே இருங்க, ஏன்னா கார்த்திக் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி சரி நீங்க சொல்லிட்டீங்க, நான் பாத்துக்கிறேன். சந்திரா வேகமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனது அக்கா கிட்ட கூப்பிட்டு அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க. என்ன சந்திரா, என்னாச்சு? அக்கா உனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன சந்திரா சொல்லு. இந்த கிழமை இருக்கான்ல, அவன் ஊர் மக்கள் முன்னாடி என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், இந்த கோவில் கும்பாபிஷேகமும் நடக்கும், அதே சமயம் என் பேரன் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்கக்கா. அப்படியா சொன்னா? எப்படி அவன் அப்படி சொல்லலாம்? அதான்க்கா, நம்ம இப்படியே இருந்தோம்னா கடைசியில இந்த கார்த்திக் தான் ரேவதி கத்துற தாலியை கட்டியிருப்பான் போல இருக்கே. இல்ல சந்திரா, விடக்கூடாது. நான் இப்ப ரொம்ப உறுதியா இருக்கேன், ரேவதிக்கு மருதுக்கு தான் கல்யாணம் நடக்கணும். ஆமாக்கா, நீ உறுதியா இருக்க, ஆனா இந்த கார்த்திக் ஏதாவது ஒண்ணு பூந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சிடானே, நம்மள அவனை வந்து நம்மளால தடுக்கவே முடியலன்னு சொல்லுவோம். இல்ல சந்திரவட்டி, நான் ரொம்ப உறுதியா இருக்கேன், கண்டிப்பா வந்து ரேவதிக்கும் மரத்துக்கு தான் கல்யாணம் இருக்கும். ஆமா, நீ இப்படி யோசிச்சிட்டே இரு, ஆனா அவன் பாட்டி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கான். நம்ம அம்மாவை கொண்டு அவங்கள நம்ம பழி வாங்குறதுக்கு இதாக்கா நல்ல சான்ஸ். என்ன சந்திரா சொல்ற? ஆமா, நம்ம அந்த கிழவனும் கிழவினால தானே நம்ம அம்மா செத்தாங்க. இப்போ அவங்க உயிரா நினைக்கிற அவன் பேரனை நம்ம பழி வாங்கணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா சொல்லு. நம்ம வந்து கார்த்திக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் மாதிரி செஞ்சிடலாம். என்ன சந்திர அப்படி சொல்றேன்னு சாம்பீஸ்வரி சொல்லுவான். ஆமாக்கா, நம்ம அவனுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டா வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டான், ரேவதி கல்யாணத்துக்கு வரமாட்டான், நம்ம ரேவதி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது சரிப்பட்டு வருமானு சாம்பீஸ்வரி கேட்கும். அக்கா, இதுதான் சரிப்பட்டு வரும். நீ இப்படியே யோசிச்சிட்டே இருந்தனா எதுவுமே நடக்காது. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணாதாக்கா இந்த கார்த்திகை நம்ம வந்து பழி வாங்க முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான், அந்த கார்த்திகை அப்புறம் ரேவதி கழுத்துல தாலியை கட்டிட்டு அவன் படுத்து போய்கிட்டே இருப்பான், நீ பாத்துட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு இரு அப்படின்னு சந்திரா கோமம் சொன்னேன். இல்ல சந்திரா, இந்த வாட்டி அப்படி நடக்கக்கூடாதுதானே நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, நீ என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையுமே நான் நல்லபடியா நடத்துவேன். அந்த கார்த்திகை நம்ம பழி வாங்கினா ஏதாவது ஒண்ணு செஞ்சா மட்டும்தான். சரி சந்திரா, நீ என்ன வேணாலும் செய், ஆனா அவனுடைய உயிருக்கு மட்டும் எந்த ஒரு ஆபத்து இல்லாம பாத்துக்க அப்படின்னு சொல்லுவோம். சந்திரா வந்து, போடி போ, நான் வந்து அவனை என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? அவனை நான் சாகடிக்க போறேன். அவனை சாகடிச்சுட்டு அந்த பழி எல்லாத்தையுமே நான் உன் மேல போட போறேன். என்னையும் புருஷன் நீங்க பிடிச்சீங்கல்ல, அதுக்காக நான் உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்னு அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு சாமீஸ்வரி கேட்கறாங்க, என்ன சந்திரா ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருக்க? இல்லக்கா, எப்படி அந்த கார்த்திகை என்ன செய்யலாம் யோசிச்சுட்டு இருக்க, நீ என்கிட்ட சொல்லிட்டு நீ கவலைப்படாத, நீ வந்து மருது ரேவதியோட கல்யாணத்தை போய் பாரு, நான் கார்த்திகை பார்த்துதான் சொல்லுவேன். சரி சந்திரா, எல்லாமே நல்லபடியா நடந்தா சரி சாமீஸ்வரி போயிடுறாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க, ஏதாவது கார்த்திக் வந்து கொண்டுடணும், கொண்டுட்டு இந்த பழியை ஃபுல்லா தூக்கி
சாமுண்டீஸ்வரி தலையில போட்டுருணும். அப்போ சாமுண்டீஸ்வரியும் ஏதாவது பிரச்சனையில மாட்டிப்பாங்க. அப்போ இந்த சொத்தை ஃபுல்லா நம்ம தான் ஆளணும்னு சந்திரா ஒரு முடிவு போட்டு வச்சிருக்காங்க. இதற்கிடையில கார்த்திக் இவங்களுடைய பிளான் எல்லாத்தையுமே தெரிஞ்சு அதுல இருந்து எப்படி வரப்போறாங்க, கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆயிடுமா, அவங்க எப்படி இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த போறாங்க, ரேவதிக்கும் கார்த்திக்கும் எப்படி கல்யாணம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.